அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம போன நம்மளோட ஹைட்ரோ ரிவிஷன்ல வந்துகிட்டு அமுக்கத்தோட தொடர்புடைய கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம். குறிப்பாக நம்ம யூக்ளாயோட தொடர்புடைய கேள்விகளை பார்த்த மாதிரி இருக்கிறோம் இல்லையா? யூக்ளாயோட தொடர்புடைய கேள்விகள் பார்த்த மாதிரி இருக்கிறோம். உங்களோட டியூட்டை நீங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட டியூட்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் கேள்வி, உங்களோட டியூட்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் கேள்வி உண்டு. 214வது கேள்வி எழுதுங்க. உங்களோட டியூட்ல 214வது கேள்வி எடுத்துக்கொள்ளுங்க. சரியானே? பாருங்க, 214வது கேள்வி. அருகிலுள்ள உருவில் PA மைனஸ் P0 யாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. PA மைனஸ் P0 என்ன அப்படிங்கிறது கேள்வி. முதலாவது பாருங்க, இந்த படத்துல வேறுபட்ட திரவங்கள், அதுல ஒன்று வந்துகிட்டு 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3, அடுத்தது 13,600, அடுத்தது 800. இப்படி வேறுபட்ட 3 திரவங்களை இங்க காட்டியிருக்கிறாங்க. கேள்வி என்னன்னா, இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் PAக்கும் இங்க வெளியில இருக்கக்கூடிய அமுக்கம் P0, இந்த ரெண்டுக்கும் இடையிலான அமுக்க வித்தியாசம் என்னன்னு கேட்கிறாங்க. முதல்ல உங்களுக்கு தெரியும், ஒரு திரவம் ஓய்வில் இருந்தால், ஒரு திரவம் அறிக்கணும் ஓய்வில் இருக்கணும், ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமன் இல்லையா? ஒரே திரவமா இருந்து ஓய்வில் இருந்தால் ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமனாக இருக்க போகுது. அந்த அடிப்படையில நான் என்ன செய்யறேன்னா, இந்த கேள்வியில இந்த இடத்துல இருக்கிற ஒரு புள்ளியை X என்றும், அதே கிடைமட்டத்துல இந்த இடத்துல இருக்கிற ஒரு புள்ளியை நான் Y என்றும் எடுக்கிறேன். எக்ஸ்ங்கிற புள்ளியில் இருக்கிற அமுக்கமும் வைங்கிற புள்ளியில் இருக்கிற அமுக்கமும் சமனான அமுக்கமா இருக்க போகுது இல்லையா? ஏன்? ஒரே திரவமா இருக்குது, ஒரே கிடைமட்டமா இருக்குது. ஆக இந்த ரெண்டு புள்ளியிலையும் அமுக்கம் என்ன? சமன். எனவே பாருங்க, எக்ஸில் இருக்கிற அமுக்கம் வையில் இருக்கிற அமுக்கத்துக்கு சமன் என்று நம்ம சமப்படுத்தலாம். அப்படி சமப்படுத்த போறோம்னால், ஒரே திரவம் ஒரே கிடைமட்டம் அமுகத்தை சமப்படுத்தினால் எக்ஸ்ங்கிற புள்ளியில அமுகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த மட்டத்திலிருந்து திரவ மட்டம், திரவத்தில மேற்பரப்பு 9 மீட்டர் நிலைக்குத்து உயரத்தில் இருக்குது. அந்த திரவத்திற்கு மேலுக்கு அமுக்கம் PA இருக்குது. அப்ப எக்ஸ்ல அமுக்கம் என்னன்னு கேட்டால், இந்த திரவத்துக்கு மேலுக்கு இருக்கக்கூடிய அமுக்கத்தோட இந்த திரவ நிரண்ட உயரத்தினால் உண்டாக்கப்பட்ட அமுக்கத்தை நாம கூட்டிவிடும். எக்ஸில் இருக்கிற அமுக்கம் என்னன்னு கேட்டா, இதுக்கு மேலுக்கு யார் இருக்கிறா? இங்க இருந்து நான் போன கிளாஸ்ல பேசியிருந்தோம், அதுக்கு முதல் கிளாஸ்ல பேசியிருந்தா அமுக்கத்தை நம்ம யோசிக்க கூட நிலைக்குத்து உயரத்தை தான் யோசிக்கணும்.
இந்த மட்டத்திலிருந்து திரவ நிரந்த உயரம் 9 மீட்டர் நிலைக்குத்து உயரம். அதுக்கு மேலுக்கு வடித அமுக்கம் PA. அப்ப எக்ஸில் அமுக்கம் என்னன்னு கேட்டால் PAயோட 9 மீட்டர் உயரத்தால உண்டாக்கப்பட்ட அமுக்கத்தை கூட்டணும். அப்ப என்ன வரும்? அமுக்கத்துக்கான பொது சமன்பாடு, திரவத்தின் அமுக்கத்துக்கான சமன்பாடு H ρg. அப்ப இந்த திரவ நிரந்த உயரம் 9 மீட்டர். அப்ப H9, திரவத்தில அடர்த்தி 1000. அப்ப ρ 1000, G 10. இதுதான் எக்ஸில் இருக்கிற அமுக்கம். ஏயில் இருக்கிற அமுக்கத்தோட இந்த உயரத்தால் உண்டாக்கப்பட்ட அமுக்கத்தை கூட்டி வரலாம் எக்ஸில் இருக்கிற அமுக்கம். இதுவும் அதே கிடைமட்டத்தில் இருக்கிற ஒரு புள்ளிதான் y. y-யில் இருக்கிற அமுக்கம் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த சவுண்ட் கிளியர் இல்லாம இருந்தீங்க அப்படியா? இப்ப ஓகேயா சவுண்ட்? மைக் வந்துட்டு ஆஃப்ல இருந்திருக்குது, நானும் அவதானிச்சு கொள்ளல. சரியானே? இப்ப நாம வையில் இருக்கிற அமுக்கத்துக்கு வருவோம். வையில் இருக்கிற அமுக்கத்துக்கு வருவோம். சோ பாருங்க, வையில் இருக்கிற அமுக்கத்தை எடுத்தோம்னால் இந்த வைங்கிற புள்ளிக்கு மேல இருக்கக்கூடிய திரவங்களை நம்ம யோசிப்போம். இந்த வைங்கிற புள்ளிக்கு மேல 1 மீட்டர் உயரத்துக்கு 13,600 உடைய திரவம் இருக்குது. அதுக்கு மேல 10 மீட்டர் உயரத்துக்கு 800 கிலோகிராம் மீட்டர் -3 திரவம் இருக்குது. அதுக்கு மேல P0ங்கிற அமுக்கம் இருக்குது. சோ மொத்தத்துல வையில அமுக்கம் என்னன்னு கேட்டால், இதுக்கு மேலுக்கு இருக்கிற யார் யாரெல்லாம் அமுக்கத்தை உண்டாக்குவாங்களோ அவ்வளவு பேர் அமுக்கத்தையும் கூட்டணும். ஆக பாருங்க, வையில் அமுக்கம் கேட்டால் ஆக மேலுக்கு யாரு? P0, வளிமண்டல அமுக்கம் P0 பிளஸ் அடுத்தது யாரு? 10 மீட்டர் நிலைக்குத்து உயரத்துக்கு 800 கிலோகிராம் மீட்டர் -3 திரவம். அப்ப உயரம் 10, H10, அடர்த்தி 800, ρ 800, H ρg பிளஸ் இவரால உண்டாக்கப்பட்ட அமுக்கத்தோட 1 மீட்டருக்கு இரசம் இருக்குது. அப்ப அவரால் உண்டாக்கப்பட்ட அமுக்கம் என்ன வரும்? உயரம் 1 H, அடர்த்தி 13,600 H ρg 10. இப்படி வரும். இப்படித்தான் நீங்க வையில் இருக்கிற அமுக்கத்தை சமப்படுத்தணும். இப்ப பாருங்க, இந்த PA இதை நாம சுருக்கலாம். இங்க 3 பூஜ்ஜியம், இங்கேயும் 3 பூஜ்ஜியத்தை சுருக்குங்க, இங்கேயும் 3 பூஜ்ஜியம். அப்ப 9 தர 10 90, P0 8 தர 10 80, 136 தர 0.1, அப்ப 13.6. சோ இந்த P0 இங்கால வந்தால் PA மைனஸ் P0 சரியானே? 90 80, இந்த 80 இங்கால வந்தால் -10, அப்ப 3.6. விட சரியானு பார்த்துக்கொள்வோம். சுருக்கலாம் சரியானு பாருங்க. பிழைக்குது. எக்ஸில் இருக்கிற அமுக்கம் PA பிளஸ் H ρg, 9 மீட்டர் உயரம் 1000. ஓகே. வையில் இருக்கிற அமுக்கம் P0 பிளஸ் 10 மீட்டர் உயரம் 800 H ρg. சரியானே? H ρg
h rho g. ஓகே. அடுத்த இரசம் தசம் 1 மீட்டர். அப்ப h 13600 h rho g. ஓகே. இப்ப நம்ம 3 பூஜ்ஜியத்தை வெட்டினோம். அப்ப 90 p நாட் 80 113.6. ஸோ PA மைனஸ் P நாட் 90 இங்கால வந்து கழிப்பட்டா -10 13.6 -10. ஸோ 3.6 நியூட்டன் மீட்டர் -2. என்ன பிள்ளை? சரியா? சரியா? PA மைனஸ் P நாட் கடும் சுருக்கல்னு சுருக்கி வச்சிருக்கிறேன். PA மைனஸ் P நாட் ரெண்டு பக்கத்துலையும் பூஜ்ஜியத்தை சுருக்கி வச்சிருக்கேன் இல்லையா? பாருங்க, கடும் சுருக்கல் உண்டு. இங்கால பக்கம் கொண்டு வந்து சுருக்கியிருக்கணும். பாருங்க, இதை இங்கால கொண்டு வரேன். கொண்டு வந்தால் PA P நாட் இங்கால வரட்டும். வந்தால் ரைட் 9 தர 10,000. இதுல 1000 1000 1000 பொதுவா எடுத்திருக்கணும். அதான் 10 3 9 தர 10 90. அங்கால வந்தா -90. 1000 பொதுவா எடுத்தா 80. 1000 பொதுவா எடுத்தா 13.6. அப்படிதானே? 1000 பொதுவா எடுக்கிறோம். 80 90 -90. 1000 பொதுவா எடுத்தா 13.6. அப்ப நமக்கு 3.6 தர 10 வருவது. சரியா? 3.6 தர 10 3600. ஒரு கடும் சுருக்கல் ஒன்று பண்ணினேன். சரி, இங்க இதை நான் என்ன மிஸ்டேக் விட்டேன்? இந்த பி நோட்டை இங்கால கொண்டு வந்து சுருக்கிறதுக்கு பதிலா அப்படியே வச்சு கொண்டு வெட்டி விட்டேன். ரைட்? 9 தர 1000 தர 10. இதுல 1000 1000 1000 பொதுவா வெளியில் எடுத்திருக்கிறேன். இது இங்கால வந்தா -90 +80. இங்க 13.6 சுருக்கி விட்டீங்கன்னா 3600. எனிவே அந்த மிஸ்டேக் கொண்டு சரியான 3600. அப்ப இந்த கேள்வி பொருத்தமான விட 5வது. பொருத்தமான விட 5வது. அடுத்த ஒரு கேள்வி, சின்ன ஒரு கேள்வி உண்டு. 201வது கேள்வி எடுங்க. 201வது கேள்வி. விளைநிக்க நான் என்ன பிழை விட்டேன்? நான் பிடிச்சு வெட்டி விட்டேன். நான் இங்க இந்த பக்கம் வெளியில் எடுத்து 1000 பொதுவா எடுக்காம பிடிச்சு வெட்டி விட்டு இருக்கிறேன். சரியானே? 1000 பிடிச்சு வெட்டி இருக்கிறேன். அதான் இங்க பிரச்சனை. பி நோட் இங்கே ஒன்று பொதுவா எடுத்திருக்கேன். அதனால இன்னைக்கு 13.6 3.6 விட வந்து. ஸோ 3600. ரைட். 201 எடுங்க. 201வது கேள்வி. இது விளையாட்டானே? அமுகத்தை சமப்படுத்தினா சரியா? ஒரே கிடைமட்டத்தில் அமுகத்தை சமப்படுத்தினா வார விடைகள் தான் அதெல்லாம். கேள்வி சின்ன ஒரு விஷயம்தான், படம் தான் பெருசு.
ஓகே, பாருங்க. உருவானது இரசத்தை கொண்ட மனோமானியை காட்டுகின்றது. உருவானது இரசத்தை கொண்ட மனோமானியை காட்டுகின்றது. அதன் ஒரு முனை 150 கிலோ பஸ்கால் 150 கிலோ பஸ்கால் அமுக்கத்திலும் மறுமுனை வளிமண்டலத்துடனும் உள்ளது. வளிமண்டல அமுக்கம் 82 கிலோ பஸ்கால். வளிமண்டல அமுக்கம் 82 கிலோ பஸ்கால். இரசமட்ட வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இரசமட்ட வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது கேள்வி. கவனிங்க, ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமன், அவ்வளவுதான் மெயின் ஐடியா. ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமனாரிக்கும். அந்த வகையில நாம் என்ன செய்யலாம், இந்த புள்ளியில் இருக்கிற அமுக்கத்தையும் இந்த புள்ளியில் இருக்கிற அமுக்கத்தையும் நாம சமப்படுத்தலாம். சோ இதை நம்ம எக்ஸ், இதை நாம y என்று எடுத்தோம்னால் ஒரே கிடைமட்டத்துல ஓய்வில் இருக்கிற ஒரு திரவத்துக்கு அமுக்கம் சமன். அந்த வகையில எக்ஸில் இருக்கிற அமுக்கம், எக்ஸுங்கிற புள்ளியில் இருக்கிற அமுக்கத்தை எடுத்தால் இதுக்குள்ள அமுக்கம் 150 கிலோ பஸ்கால். அதனால எக்ஸுங்கிற புள்ளியில் அமுக்கம் 150 கிலோ பஸ்காலா இருக்கும். அடுத்தது வையில் இருக்கிற அமுக்கம். வையில் இருக்கிற அமுக்கத்தை நாம் எப்படி எழுதலாம், 82 கிலோ பஸ்கால் அமுக்கம்ங்கிற வளிமண்டல அமுக்கத்தோட H உயரத்தால உண்டாக்கப்பட்ட திரவத்திர அமுக்கத்தை கூட்டணும். ஆக 82 கிலோ பஸ்கால் பிளஸ் H உயரத்தால உண்டாக்கப்பட்ட அமுக்கம்னால் H ரோ V என்று சொல்லலாம். இப்ப பாருங்க, இந்த சமன்பாட்டின் படி இந்த 82 இந்த பக்கம் வந்து கழிப்பட்டால் 150 இருந்து நம்ம 82 கழிக்கிறோம். கழிச்சமா இருந்தால் 68 இருக்கும். H ரோ ஜில H தெரியாது. ரோ 13600, புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10. சரியானே? இது கிலோ பஸ்கால் இருக்குது. அப்ப 10 எல்லாமே கிலோ பஸ்கால் தானே. அப்ப 10 150 கிலோ பஸ்கால். அப்ப 68 தர 13 பஸ்கால் H ரோ ஜி. இப்ப இந்த 3 பூஜ்ஜியத்தையும் வெட்டலாம். இந்த 3 பூஜ்ஜியம் போகும். அப்ப 136 H தான் 68. அப்ப H சமன் என்ன வரும், 136 இங்கால வந்து பிரிப்பட்டால் 0.5 மீட்டர் வரும். ஆக இந்த உயர வித்தியாசம் 0.5 மீட்டரா இருக்கும். விளங்குதா? சின்ன கேள்வி ஒன்றுதான் அது. அதாவது ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கத்தை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்னா சமப்படுத்தி விட்டிருக்கிறோம். எக்ஸிலையும் வையிலையும் அமுக்கத்தை நாம் என்ன செய்யறோம், ஒரே கிடைமட்டத்துக்குரிய அமுக்கத்தை சமப்படுத்தி விடுறோம். விட வந்து சேருது. அடுத்து நீங்க 184வது கேள்விக்கு வாங்க. 184வது கேள்வி. 184க்கு வாங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா தெரியப்படுத்துங்க. அந்த கேள்விக்குரிய விடைன்னு சொல்லுங்க. அப்ப வேகமா 184க்குரிய விடையை சொல்லுங்க. என்ன விட? 184க்குரிய விடை எஸ், வெரி குட். பாருங்க, பின் வருவனவற்றில் ஓர் நீர்த்தேக்கத்தின் சுவருக்கு பொருத்தமான வடிவம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. பின் வருவனவற்றில் ஒரு நீர்த்தேக்கம், இந்த நீர்த்தேக்கத்தில சுவருக்கு பொருத்தமான வடிவம் என்ன? சோ பொதுவா உங்களுக்கு தெரியும், ஆழம் கூட கூட அமுக்கம் கூடிக்கொண்டு போகும் இல்லையா? ஆழம் கூட அமுக்கமானது கூடிக்கிட்டு போகும், அப்படித்தானே? அதனால பாத்தீங்கன்றால் எப்பயுமே ஒரு நீர்த்தேக்கமா இருந்தாலும் சரி, பொதுவா ஒரு நல்ல உயரத்தை கொண்ட நீரை கொண்ட ஒரு பகுதியா இருந்தாலும் சரி, அங்க ஆழம் கூடக்குள்ள அமுக்கம் கூடுறதால மேலுக்கு இருக்கிற சுவர தடிப்பை விட
கீழுக்கு இருக்கிற சுவர தடிப்பை கூடுதலா பெரிதாகவே வச்சுக்கொள்வாங்க. எப்படி வச்சுக்கொள்றது? மேலுக்கு இருக்கிற தடிப்பை விட கீழுக்கு எப்படி என்ன செய்வாங்க? தடிப்பை உயர்வா வச்சுக்கொள்வாங்க. ஏன், என்ன காரணம்? அதன் காரணமா அடியில வந்துகிட்டு நல்ல தடிப்பா இருக்குது. ஏன்னா அடியில தொழிற்படுற அமுக்கம் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். ஆழம் கூட கூட அமுக்கம் கூடிக்கிட்டு போகும். அப்ப அமுக்கத்தை தாங்குற அளவுக்கு அந்த சுவர் இருக்கணும். அப்ப கீழுக்கு அடி வந்துட்டு கட்டாயம் தடிப்பறிக்கும். அந்த அடிப்படையில தான் நாம் இந்த கேள்வியை யோசிக்கிறோம். சரியான அடி வந்துட்டு நல்ல தடிப்பறிக்கக்கூடிய அமைப்புல வரணும். அந்த வகையில இந்த கேள்விக்கு பொருத்தமான அமைப்பா நாம எதை செலக்ட் பண்ணலாம்? பொருத்தமான அமைப்பா 5வது விடையை நாம செலக்ட் பண்றோம். கீழுக்கு கட்டாயம் அடிட தடிப்பு கூடிக்கொண்டு வரணும். ஏன்? கீழுக்கு வர வர அமுக்கம் கூடுது. அந்த அமுக்கத்தை தாங்குற அளவுக்கு அவர் இருக்கணும் அந்த சுவர். அப்ப பொருத்தமான விட 5வதுன்னு சொல்றோம். சரியானே? ரைட். அதுக்கு மேலுக்கு இருக்கிற கேள்வி 183வது கேள்வி எடுங்க. அப்ப இந்த கேள்விக்குரிய விளக்கம் என்ன? ஆழம் கூட கூட அமுக்கம் கூடும். அந்த அமுக்கத்தை தாங்கக்கூடியதாக சுவர தடிப்பை கூட்டுறாங்க. 183வது கேள்வி. புரிய விட என்ன? ஓகே, பாருங்க. ρ1 ρ2 ρ3 எனும் அடர்த்திகளை உடைய 3 வெவ்வேறு திரவங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு U வடிவ கொள்கலத்தில் இடப்பட்டுள்ளன. பின்வரும் சமன்பாடுகளில் எது கொள்கலத்தில் உள்ள திரவங்களின் அடர்த்திகளுக்கு இடையே உள்ள சரியான தொடர்பை தருகின்றது? திரவங்களோட அடர்த்திகளுக்கு இடையில சரியான தொடர்பை எது தருவது அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, நம்ம தெரியும் ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமனா இருக்கும் இல்லையா? ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமன். ஆக இந்த ρ2ங்கிற திரவத்தை எடுக்கிறேன். இந்த திரவத்துல ஒரே கிடைமட்டம்னால் இந்த புள்ளியையும் நாம இந்த புள்ளியை யோசிப்போம். அதாவது ஏ பி எடுக்கும். சோ ஏயில் இருக்கிற அமுக்கமும் பியில் இருக்கிற அமுக்கமும் சமனா இருக்கும் இல்லையா? அப்படி பார்த்தால் இவ்வளவும் 15 சென்டிமீட்டர். கேள்வியில பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் ஒரே மட்டமா காட்டியிருக்கிறாங்க. இது ரெண்டும் ஒரே மட்டமா இருக்குது. சோ இவ்வளவு 15, இது 10ண்டா இந்த உயரம் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். அப்படித்தானே? இப்ப பாருங்க, ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கத்தை சமப்படுத்துறேன். ஏயில் அமுக்கம் என்னன்னு கேட்டா 15 சென்டிமீட்டர் உயரம், ρ1 அடர்த்தி. அப்ப H 15 பை பிளஸ் வளிமண்டல அமுக்கத்தோட இந்த உயரம் என்ன? 15. அப்ப H 15 அடர்த்தி ρ1 G, H ρ G. இதான் ஏயில் இருக்கிற அமுக்கம். அடுத்து பியில் இருக்கிற அமுக்கத்துக்கு வந்தால் வளிமண்டல அமுக்கத்தோட பை பிளஸ் எவ்வளவு உயரம்? 10. அப்ப H 10 ρ3 H ρ G பிளஸ் H ρ G பிளஸ் இது எவ்வளவு? பியில் இருக்கிற அமுக்கத்தை காணும். அப்ப இவ்வளவு 10 தானே? அப்ப 10 ρ G ρ3 into G பிளஸ் இது எவ்வளவு உயரம்? 5. அப்ப 5
H. இந்த திரவம் என்ன? ரோ 2. அப்ப H ரோ G இப்படி வரும். இப்படி ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கத்தை சமப்படுத்துறோம். இப்ப பாருங்க, பையும் பையும் கழிப்படும், பையும் பையும் கழிப்படும், G G G வெட்டுப்படும். அப்ப 15 ரோ 1 தான் 10 ரோ 3 பிளஸ் 5 ரோ 2க்கு சமன். அப்ப இதை நாம 5ஆல சுருக்கலாம். சுருக்கினால் 3 ரோ 1 2 ரோ 3 பிளஸ் ரோ 2க்கு சமன். அப்படிதானே? அப்ப அந்த கேள்விக்கு பொருத்தமான விட எத்தனாவது? முதலாவது விட. இந்த கேள்வி பொருத்தமான விட முதலாவது. அதாவது ஒரே கிடைமட்டத்துல நாம அமுக்கத்தை சமப்படுத்தி விடுறோம், நமக்கு விட வந்து சேரும். அப்ப இது ஒரு கஷ்டமான கேள்வியே இல்லை. சரியா? இது தொடர்பாக எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. யாருக்கும்? ஓகே. இப்ப நாம அடுத்த ஒரு கன்செப்டுக்குள்ள, அப்ப நம்ம ஒரே கிடைமட்டத்தில் இருக்கிற அமுக்கத்தை சமப்படுத்தக்கூடியதான சில கேள்விகளை பார்த்திருக்கிறோம். ரைட்? இப்ப நம்ம அடுத்த ஒரு தியரிக்குள்ள போகலாம். அடுத்த ஒரு தியரி. இது தொடர்பா நேரடியாக எம்சிக்கு கேள்விகளை பெருசா கேள்வி வரல, ஒரு சிறிய அளவுல தான் கேள்விகள் இருக்குது. ரைட்? பெரும்பாலும் பாத்தீங்களா இருந்தால் எஸ்ஏயில இப்ப நான் சொல்ல போற தியரி தொடர்பான கேள்விகள் வந்திருக்குது, தனியாவே வந்திருக்குது. அதாவது பஸ்கால்ட கொள்கை, பஸ்கால்ட தத்துவம்னு சொல்றது. பஸ்கால்ட கொள்கைண்டா என்ன, பஸ்கால்ட தத்துவம்டா என்னங்கிறத நம்ம முதலாவது ஞாபகப்படுத்திக் கொள்வோம். பஸ்கால்ட கொள்கை என்னென்றால், யாதேனும் ஒரு நெருக்கத்தகவற்ற திரவத்துல, எப்படிப்பட்ட திரவம்? நெருக்க முடியாத ஒரு திரவம். இப்படி நெருக்க முடியாத, இது முக்கியமா, நெருக்க முடியாத பாய், நெருக்கத்தகவற்ற பாய் என்று சொல்லுவோம். ஒரு நெருக்க முடியாத பாய் ஒன்றின் மீது, நெருக்க முடியாத ஒரு பாய் ஒன்றின் மீது யாதேனும் ஓர் இடத்தில் நாம ஏற்படுத்தும் மிகை அமுக்கம் அந்த பாய் முழுவதும் அதே அளவால அதிகரிக்கும். ஒரு மூடிய தொகுதியில நெருக்கத்தகவற்ற ஒரு பாய் இருக்குது. அப்படி நெருக்கத்தகவற்ற பாய் இருக்கக்குள்ள அந்த பாயில யாதேனும் ஓர் இடத்துல நாம ஏற்படுத்துற அமுக்க அதிகரிப்பு அல்லது மிகை அமுக்கம் அந்த பாய் முழுவதும் எல்லா இடத்திலையும் அதே அளவினால் அதிகரிக்கும் என்பதுதான் பஸ்கால்ட கொள்கை. உதாரணமா, இது ஒரு நெருக்கத்தகவற்ற ஒரு திரவம், ஒரு பாய் இருக்குது. நாம இந்த திரவத்துக்கு மேலுக்கு ஒரு மெல்லிய தட்டொண்டை வச்சிருக்கிறோம். மூடிய தொகுதிக்காக நான் ஒரு மெல்லிய தட்டொண்டை சரியா அந்த திரவத்துக்கு மேல வச்சிருக்கிறேன். ஒரு பாத்திரத்துக்குள்ள திரவம், அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற திரவத்துக்குள்ள மேற்பரப்புல ஒரு தட்டொண்டு இருக்குது அல்லது ஒரு பிஸ்டோன் இருக்குதுன்னு யோசித்துக் கொள்ளுங்க. இப்ப இந்த நேரத்துல இந்த புள்ளியில அமுக்கம் P1 அப்படின்னு சொல்றேன். இந்த புள்ளியில அமுக்கம் உதாரணமா P2 சொல்றேன். இந்த இடத்துல அமுக்கம் P2, உதாரணமா இந்த இடத்துல அமுக்கம் P1. இப்ப நம்ம என்ன செய்வோம்னால், இந்த மூடிய தொகுதியில் இருக்கிற நெருக்கத்தகவற்ற பாயில ஒரு இடத்துல மேலதிகமாக ஒரு அமுக்கத்தை உண்டாக்குவோம். உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல P0ங்கிற ஒரு மிகை அமுக்கத்தை ஏற்படுத்துறேன். மேலதிகமா நான் ஒரு பிரஷரை கொடுக்கிறேன். நான் இந்த இடத்துல P0 ஒரு பிரஷரை கொடுத்தால் இந்த இடத்தில் இருக்கிற பிரஷரும் P0ஆல கூடும்.
இந்த இடத்துல இருக்கிற பிரஷரும் பி நோட்டால கூடும். இதுதான் பஸ்கால்ட கொள்கை. யாதேனும் ஒரு இடத்தில் ஏற்படுகிற மிகை அமுக்கம் அந்த பாய் முழுவதும் அதே அளவால என்ன செய்யும், அதிகரிக்கும் அப்படிங்கிறதான் பஸ்கால்ட கொள்கை. ஸோ இந்த பஸ்கால்ட கொள்கையை அடிப்படையாக கொண்டுதான் ஹைட்ரோலிக் பிரேக், ஹைட்ரோலிக் ஜெக் இதெல்லாம் என்ன செய்யுது, ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே படிச்சிருப்பீங்க, சரியானே? ஸோ இதை பேஸ் பண்ணி வந்த ஒரு கேள்வி ஒன்றை பார்க்கலாம். பஸ்கால்ட கொள்கையை பேஸ் பண்ணி வந்த ஒரு கேள்வி, ரைட்? உங்களோட டியூட்ல 79வது கேள்வி, 79வது கேள்வி 2005ஆம் ஆண்டு 19வது கேள்வி அறிக்குது. 79வது கேள்வி எடுங்க. ரெண்டாயிரத்தி 5 19வது கேள்வி. சரியா? யா, பாருங்க. 2005 19 உருவில் காணப்படும் நீரியல் தொகுதியின் பரப்பளவு 4 சென்டிமீட்டர் வர்க்கத்தை கொண்ட பெரிய முசலம் Q மீது விசை F1 உண்டாக்குவதற்கு பரப்பளவு 2 சென்டிமீட்டர் வர்க்கத்தை கொண்ட சிறிய முசலம் P-க்கு விசை 10 நியூட்டன் பிரயோகிக்கப்படுகின்றது. சுற்றாடலின் வெப்பநிலை குறையும் போது உள்ளே இருக்கும் திரவம் திண்மமாகின்றது. திண்மமாகிய இக்குற்றி தொகுதியினுள்ளே சுயாதீனமாக இயங்கி விசை 10 நியூட்டன் காரணமாக Q மீது உண்டாக்கப்படும் புதிய விசை F2ஆக அமைகின்றது. F1 F2 ஆகியவற்றின் பெருமானங்கள் முறையே. பெரிய ஒரு விஷயமா சொல்ற மாதிரி சொல்றாங்க, சரியான கதை கொஞ்சம் கூட, ஆனா பெரிய ஒரு கேள்வியெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்ன, இந்த முசலம் 2 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பு, இது 4 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பு. இங்க ஒரு திரவம் ஒன்று இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு திரவம் சொல்றாங்க? நீரியல் தொகுதின்னு சொல்றாங்க இல்லையா? திரவம் ஒன்று இருக்கு, நீரியல் தொகுதின்னு சொல்றாங்க. இப்ப இங்க 10 நியூட்டன் விசையை கொடுக்கக்குள்ள இங்க உருவாகிற விசை F1 ஆம். கேள்வி, இந்த F1 என்ன? இது ஒரு கேள்வி. கவனிங்க, நாம 10 நியூட்டன் விசையை இந்த இடத்துல கொடுக்கிறோம் என்றால் இந்த திரவத்திட மேற்பரப்பின் மீது, திரவத்தின் மீது நாம ஒரு மிகை அமுக்கத்தை உருவாக்குறோம். நாம இந்த திரவத்தின் மீது என்ன செய்ய போறோம்? மிகை அமுக்கம் ஒன்று உருவாக்குறோம். பாஸ்கால் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்காருன்னா, ஒரு மூடிய தொகுதியா இருந்தால் அந்த மூடிய தொகுதியில யாதேனும் ஒரு புள்ளியில நீங்க உண்டாக்குற மிகை அமுக்கம் அந்த பாயின் எல்லா புள்ளிகள்லையும் அதே அளவினால் அதிகரிக்கும்னு சொல்றார். ஆக இந்த இடத்துல 10 நியூட்டன் விசைய மேலதிகமா கொடுத்ததால இந்த இடத்துல F1ங்கிற ஒரு விசை வருவது. அப்ப இங்க உருவாகின விசை
இந்த இடத்துல உருவாகின அமுக்கத்தால வந்தது. இந்த இடத்துல நீங்க வழங்கின விசையால இந்த இடத்துல ஒரு அமுக்கம் உருவாகுது. ஆக பஸ்கால்ட கொள்கைப்படி இங்க நீங்க உண்டாக்கின அமுக்கமும் இந்த இடத்துல உருவாக்கப்பட்ட மேலதிக அமுக்கமும் என்ன? சமன். சோ ரெண்டு அமுக்கமும் சமன். அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. அப்ப 10 நியூட்டனின் கீழ் 2. அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. அப்ப F1 இன் கீழ் 4. சோ F1 சமன் சுருக்கினால் 20 நியூட்டன். எனவே நீங்க இங்க 10 நியூட்டன் விசையை கொடுக்கக்குள்ள இங்க உருவாகிற விசை 20 நியூட்டன். அதாவது பரப்பு 2 மடங்காவினால் விசையும் 2 மடங்கா மாறும். பரப்பு 3 மடங்கா மாறுதா, விசையும் 3 மடங்கா மாறும். அதான் பஸ்கால்ட கொள்கையில விஷயம். இப்ப இது 2, இது 4ண்டா பரப்பு 2 மடங்கா. பஸ்கால்ட கொள்கைப்படி நீங்க பரப்பை 2 மடங்கா வச்சு கொள்றீங்களா, கொடுக்குற விசையும் 2 மடங்கா மாறும். அதனாலதான் நீங்க 10 நியூட்டனை கொடுக்கக்குள்ள இங்க என்ன வருது? 20 நியூட்டன் விசை வந்து சேருது. சோ பஸ்கால்ட கொள்கைப்படி F1 பருமன் எவ்வளவு? 20 நியூட்டன். ஆனா இதோட அவங்க நிப்பாட்டல்ல, கேள்வியை தொடர்றாங்க. எப்படி தொடர்றாங்க? இந்த திரவத்துக்கு பதிலா இந்த இடத்துல இந்த திரவம் அப்படியே ஒரு ஐஸ் கட்டியா மாறிட்டு திண்மமா மாறிட்டு மாறினால் பாருங்க, வெப்பநிலை குறைந்து இப்ப இந்த திரவம் என்னையா மாறுதாம்? திண்மமாக மாறிட்டால் திண்மமாக மாறுகின்றது. திண்மமாகிய இக்குற்றி தொகுதியினுள்ளே சுயாதீனமாக இயங்கி விசை 10 நியூட்டன் காரணமாக Q மீது உண்டாக்கும், இந்த இடத்துல உண்டாக்கும் விசை F2 ஆக அமைகின்றது. F2 பெருமானம் என்ன? எல்லாம் பாருங்க, இது சுயாதீனமா இயங்கக்கூடிய ஒரு மேற்பரப்பு. சரியான? இது ஒரு சுயாதீனமா இயங்கக்கூடிய ஒரு பகுதியா மாறுது, திண்மமா மாறிட்டு. இப்ப நீங்க இங்க இருந்து 10 நியூட்டன் விசையை கொடுத்தீங்கன்னா இது சுயாதீனமா இயங்கக்கூடிய ஒரு அமைப்புண்டா, இவரு போய் இந்த இடத்துல தள்ள போற கொடுக்க போற விசை எவ்வளவா தரிக்கும்? அதுவும் அதே 10 நியூட்டன் அரிக்கும். எனவே ஒரு வெறுமனே ஒரு திண்மம், எந்த ஒரு தடை விசையும் இல்லை, ஒரு ஆய்வெல்லாம் இல்லை. அப்ப நீங்க இங்க 10 நியூட்டனை கொடுக்கக்குள்ள இதை நீங்க 10 நியூட்டனை கொடுத்து தள்ளக்குள்ள இவரை தள்ளுறது என்னதான்? 10 நியூட்டன். இப்ப சிம்பிளா புரிஞ்சு கொள்றேன்டா, நான் இந்த ஒயிட் போர்ட்டை 10 நியூட்டனை கொடுத்து தள்ளுறேன். சரியா? இந்த ஒயிட் போர்ட் என்ன செய்யும்? அந்த சுவரை 10 நியூட்டனை கொடுத்து தள்ளும். அவ்வளவுதான் விஷயம். ஆனா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஆறுமுடுக ஆரம்பிச்சிட்டுனா கதை வேறு. ஆறுமுடுகினா விசையெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். இது அது இல்லை, இது ஒரு சுயாதீனமான ஒரு செட்டப். இவருக்கு கொடுக்குற விசையை பத்தி மட்டும்தான் கேட்கிறாங்க. அதுக்கு பிறகு இதுக்கு திணிவிரிக்கா இதா ஒன்றுமே சொல்லல. அப்ப நாம இது ஸ்டார்டிங்ல கொடுக்குற விசையை மட்டும் யோசிக்கிறோம். இந்த உதாரணம், இந்த முசல்லத்துக்கு ஒரு திணிவு இருந்தா அங்க தொழிற்பெற விசையெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். இப்ப உதாரணத்துக்கு நியூட்டன் இயக்க விதிகளை படிக்கக்கூடிய ஒரு விஷயம், 2 திணிவு இருக்குது, 2 கிலோகிராம் 4 கிலோகிராம். நீங்க இந்த இடத்துல ஒரு 60 நியூட்டன் விசையை கொடுத்தீங்கன்னா இந்த 60 நியூட்டன் விசை இங்க கொடுப்படக்குள்ள 2 கிலோகிராம் தொழிற்பெற விசை என்னன்னு கேட்டா 60 நியூட்டன் சொல்ல மாட்டோம். ஏண்டா இந்த தொகுதியில ஆறுமுடுகளுக்கு தேவையான விசை 60 நியூட்டன், 2 கிலோகிராமுக்கு தேவையான விசை 20 நியூட்டன். இது நாம நம்முடைய நியூட்டன் இயக்க விதியில ரிவிஷன்ல இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா, ஃபாஸ்டா எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி. ஆக இதுக்கு 60 நியூட்டன், இவருக்கு கொடுக்குற விசை எவ்வளவு அறிக்கும்? 20 நியூட்டன் அறிக்கும். அது வேற ஆறுமுடுகளுக்குரிய சந்தர்ப்பம். இது வந்துட்டு ஒரு சுயாதீனமா இயங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல இவருக்கு வழங்குற விசை. எது மாதிரி? நான் இந்த ஒயிட் போர்ட்டை 10 நியூட்டனை கொடுத்து தள்ளினா ஒயிட் போர்ட் சுவருக்கு கொடுக்க போற ஸ்டார்டிங் விசை எவ்வளவு? 10. அது ஆறுமுடுக ஆரம்பிச்ச உடனே விசையிற பண்பெல்லாம் என்ன செஞ்சிடும்? விசையிற பருமெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். ரைட்? இது அப்படித்தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்ப F2 பருமன் 10 நியூட்டன், F1 பருமன் 20 நியூட்டன். அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட இரண்டாவது விட. பொருத்தமான விட இரண்டாவது. சரியா? ஓகே, இப்ப நாம அடுத்த முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள நுழைய போறோம். ஹைட்ரோவில் இருக்கிற மிக முக்கியமான பகுதி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கூடுதலா வந்துக்கிட்டு நல்ல டீப்பான கேள்விகள் ஹைட்ரோவில் வார பகுதியும் இதுதான். அதாவது மேலுதைப்பு, மிதப்பு விதி, மேலுதைப்பு, அதே மாதிரி
மிதப்பு விதி போன்ற இந்த பகுதிகள். இந்த மேலுதைப்பு கட்டாயம் நமக்கு தெளிவா இருக்கணும். அப்படி தெளிவா இருக்கிற பட்சத்துல தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் என்றால் நிறைய ஹைட்ரோ சம்பந்தமான கேள்விகள் ஃபைனல் எக்ஸாம்ல வந்தா அதை ஃபாஸ்டாவும் சரியாகவும் செய்ய முடியும். ரைட்? அப்ப மேலுதைப்புண்டா என்னங்கிற அடிப்படையான ஒரு விடயத்தை பத்தி நம்ம இப்ப பேச போறோம். ரைட்? அதுக்கு முதல் இது தொடர்பான ஏதும் பிரச்சனைகள், அமுக்கம் தொடர்பான ஏதும் இஷ்யூ இருந்தா நீங்க அதை தெரியப்படுத்தி கொள்ளுங்க. சரியானே? இப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரையில இது ஒரு சுயாதீனமா இயங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதால இவருக்கு கொடுக்குற ஸ்டார்டிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்ப நீங்க 10 நியூட்டனை கொடுக்கல, இவர் போய் இவரை தள்ளுற விஷயம் எவ்வளவு வரைக்கும் 10 நியூட்டனா தான் இருக்கும். இப்ப நான் அதான் சொன்னேன், நான் இந்த ஒயிட் போர்ட்டை 10 நியூட்டனை கொடுத்து தள்ளக்குள்ள ஒயிட் போர்ட் சுவரை தள்ளுற விசையும் 10 நியூட்டன். ஆறுமுடுகளோட இயங்க ஆரம்பிச்சுட்டுண்டா விசைகள் மாற ஆரம்பிச்சிடும், திணிவுகளுக்கு இடையில தொழிற்பெற விசை மாற ஆரம்பிச்சிடுங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னேன். சரியான? இது நம்ம நியூட்டன் இயக்க விதியில படிக்கிற ஒரு விஷயம். ஓகே, ரைட், கவனிங்க. நீ ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது. இப்ப நாம முதலாவது மேலுதைப்பு அப்படின்னா என்னங்கிற விடயத்தை பத்தி பேசுவோம். மேலுதைப்பு அப்த்ரஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா? மேலுதைப்பு, நாம ஒரு பொருளை ஒரு பாய்க்குள்ள அமிழ்த்திறம்னு வச்சுக்கொள்ளுங்க. நாம ஒரு பொருளை ஒரு பாய்க்குள்ள அமிழ்த்திறோம். சரியான? ஏதோ ஒரு பொருளை கொண்டு போய் ஒரு பாய்க்குள்ள இப்படி அமிழ்த்திட்டோம். இப்படி அமிழ்த்தின உடனே அந்த பொருள் மீது அந்த பாய் அமுக்கத்தை கொடுக்கும். என்றால் நம்ம படிச்ச ஏற்கனவே ஒரு பாயானது அது தொட்டு கொண்டிருக்கக்கூடிய மேற்பரப்புக்கும் செங்குத்தாக அமுக்கத்தை கொடுக்கும். அப்படித்தானே? ஒரு பாய் அது தொட்டு கொண்டிருக்கிற மேற்பரப்புக்கு என்ன செய்யும்? செங்குத்தா அமுக்கத்தை கொடுக்கும். இப்ப நீங்க ஒரு குற்றிய ஒரு திரவத்துக்குள்ள அமிழ்த்தினீங்க என்றால் அந்த திரவம் அந்த குற்றியின் மீது அமுக்கத்தை பிரயோகிக்கும். சரியான? அப்படி இந்த திரவம் இந்த குற்றிக்கு அமுக்கத்தை பிரயோகிக்கிற முதல் சந்தர்ப்பத்தை யோசித்தால் பாருங்க, இந்த குற்றிட மேற்பரப்புல அமுக்கமானது இவ்வாறு தொழிற்படும். அதே போல கீழ்ப்பகுதியில அமுக்கம் இவ்வாறு தொழிற்படும். அதே மாதிரி இடம் வலப்பக்கங்கள்லையும் அமுக்கத்தை எடுத்தீங்கன்னா உதாரணமா இப்படி தொழிற்படும். இப்படி ஒரு திரவத்துக்குள்ள நீங்க ஒரு குற்றியை அமிழ்த்தி வைக்கக்குள்ள அந்த திரவத்தின் மீது அந்த குற்றியின் மீது அந்த திரவத்தினால் இவ்வாறு அமுக்கங்கள் கொடுப்படும். இதுல என்ன விடயம்னால், இந்த குற்றியின் மீது இடப்பக்கம் தொழிற்படுகின்ற அமுக்கம் அல்லது விசைகள் வலப்பக்கம் தொழிற்படுகின்ற விசைகளால சமப்படுத்தப்படும். இடப்பக்கத்து விசைய வலப்பக்கத்து விசைகள் சமப்படுத்தி கொண்டிருக்கும் இல்லையா? ஏன்? இது இடம் நோக்கிய விசை, இது வலம் நோக்கிய விசை. அதே நேரத்தில இந்த பருமனும் எப்படிப்பட்டது? சமனான பருமன். ஏண்டா இந்த ஆழமும் சமன், இந்த ஆழமும் சமன். அப்ப இந்த இடத்துல இருக்கிற அமுக்கமும் இங்க இருக்கிற அமுக்கமும் ஒன்றே ஒன்று சமப்படுத்துது. எனவே இடப்பக்கத்து அமுக்கத்தை வலப்பக்கத்து அமுக்கம் என்ன செய்யும்? சமப்படுத்தும். அதன் காரணமா இந்த குற்றிக்கு கிடையாக விச வராது. ஒரு திரவத்துக்குள்ள நீங்க ஒரு குற்றி அமர்த்தி வைக்கக்குள்ள இடப்பக்கத்து அமுக்கத்தை வலப்பக்கத்து அமுக்கம், இடப்பக்கத்து விசைய வலப்பக்கத்து விசை சமப்படுத்துறதால குற்றிக்கு கிடையா விச வராது. ஆனால் இந்த குற்றிட மேற்பக்கத்துல தொழிற்படுகின்ற அமுக்கத்தை விட கீழ்ப்பக்கத்துல தொழிற்படுகின்ற அமுக்கம் பெரியதாக இருக்கும். ஏன் பெரியதா இருக்கும்? காரணம், இந்த ஆழத்தை விட இந்த ஆழம் பெரியதா இருக்குது. அப்படித்தானே? இந்த ஆழத்தை விட இந்த ஆழம் பெரியதா இருக்குது. ஆக இங்க தொழிற்படுகின்ற அமுக்கம்
இந்த தொழிற்படுகின்ற அமுக்கத்தை விட பெருசா இருக்கும். யோசித்து பாருங்க, இந்த அமுக்கத்தால உண்டாக்கப்படுகின்ற விசை, அதாவது கீழ்பரப்புல தொழிற்படுகின்ற விசை, கீழ்பரப்புல தொழிற்படுகின்ற விசை பெரிய விசையா இருக்கும். மேல் பரப்புல தொழிற்படுற இந்த விசை இதோட ஒப்பிடக்குள்ள சிறிய விசையா இருக்கும். எனவே இந்த அமுக்க வித்தியாசத்தால இந்த குற்றியின் மீது விளையுளாக மேல் நோக்கிய திசையில ஒரு விசை வரும். வருமா வராதா? இந்த இடத்துல தொழிற்படுற அமுக்கத்தை விட இங்க தொழிற்படுற அமுக்கம் பெரிய அமுக்கம்ங்கிறதால இங்க தொழிற்படுற விசை இங்க தொழிற்படுற விசையை விட பெருசாரிக்கும். அப்ப மேல் நோக்கி தொழிற்படுற விசை கீழ் நோக்கி தொழிற்படுகின்ற விசையை விட பெரியதா இருக்கிறதால இந்த குற்றிக்கு விளையுளாக மேல் நோக்கி ஒரு விசை வரும். அந்த அமுக்க வித்தியாசத்தால மேல் நோக்கி உருவாகின விசைக்கு பெயர்தான் மேலுதைப்பு அப்படின்னு சொல்லுவோம். சோ மேலுதைப்பு எப்படி உருவாகுது? அமுக்க வித்தியாசத்தால உருவாகுது. எந்த அமுக்க வித்தியாசத்தால உருவாகுது? ஒரு பொருள் திரவத்துக்குள் அமிழ்ந்திருக்கக்குள்ள அதன் மேல் கீழ் பக்கங்களுக்கு இடையிலான அமுக்க வித்தியாசத்தால மேலுதைப்பு ஒன்று உருவாகுது. சரியா? இது நாம கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அப்ப இந்த ரெண்டு பக்கத்துல அமுக்க வித்தியாசத்தால மேலுதைப்பு உருவாகிட்டா இந்த மேலுதைப்புக்கான சமன்பாடு இதை நாம நிறுவி எடுக்கலாம். நான் இப்ப அந்த நிறுவெல்லாம் செய்யல, ஒரு தியரி கிளாஸ் மாதிரியே போயிடும். சோ அப்படி நாம நிறுவி எடுக்கிற சமன்பாடு அதைத்தான் ஆர்க்கிமிடிஸ் நமக்கு சொல்லியும் தாராரு. என்ன சமன்பாடு? வி ரோ ஜி. இந்த அமுக்க வித்தியாசத்தால இந்த குற்றி மீது மேல் நோக்கி விளையில் விசை வரும். அந்த விசை வி ரோ ஜி என்பதனால தரப்படும். சரி, இங்க விங்கிறது யாரு? விங்கிறது இந்த பொருளால இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவு. ரோங்கிறது யாரு? இந்த பாயின் அடர்த்தி தர புவியீர்ப்பு ஆர்முடுகள். அப்ப இந்த பொருளால இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவு தான் வி, இந்த பாயிர அடர்த்தி தான் ரோ, ஜி புவியீர்ப்பு ஆர்முடுகள். சோ மொத்தத்துல யூ யாருன்னு கேட்டால் இடம்பெயர்க்கப்பட்ட இந்த பொருளினால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை என்று சொல்லுவோம். சோ மேலுதைப்புங்கிறது ஒரு பொருளால இடம்பெயர்க்கப்பட்ட பாயிட நிறை என்று சொல்லப்படும். விளங்குதா? இப்படிதான் நம்ம மேலுதைப்பு முதல் வரையறுக்கிறோம். சரி, இப்ப கவனிங்க. இந்த அமுக்க வித்தியாசத்தால இந்த பொருள் மீது மேல் நோக்கி ஒரு விசை உருவாகுது, விளையுலா ஒரு விசை மேல் நோக்கி உருவாகுது. அதைத்தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? மேலுதைப்புன்னு சொல்றோம். ரைட்? இப்ப இந்த மேலுதைப்பை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு விதிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா மிதப்பு விதி அப்படின்னு சொல்றது. சரி, மிதப்பு விதிண்டா என்ன? அப்ப மேலுதைப்புனா என்னன்னு விளங்கி இருக்கும் எல்லாருக்கும் இல்லையா? அமுக்க வித்தியாசத்தால உருவாகிற விளையுள் விசைதான் மேலுதைப்பு. மிதப்பு விதிண்டா என்ன? நாம ஒரு பொருளை ஒரு திரவத்துக்குள்ள வச்சிருக்கக்குள்ள அந்த திரவத்துக்குள்ள அந்த பொருள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ அமிழ்ந்து சுயாதீனமா மிதக்கணும். இப்படி ஒரு பொருள் ஒரு திரவத்துக்குள்ள பகுதியா அல்லது முழுமையாக அமிழ்ந்து சுயாதீனமா மிதந்து கொண்டிருக்கக்குள்ள அந்த பொருள் மீது தொழிற்படுகின்ற மேலுதைப்பு அந்த பொருளோட நிறைக்கு சமன் என்பதுதான் மிதப்பு விதி. அதாவது ஓர் உடல் பாய் ஒன்றினுள் பகுதியாக அல்லது முழுமையாக அமிழ்ந்து மிதக்கும் போது அப்பொருளினால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை அப்பொருளின் நிறைக்கு சமனாகும். அதாவது அப்பொருளின் மீது தொழிற்படும் மேலுதைப்பு அந்த பொருளின் நிறைக்கு சமனாகும். இது ஒரு வெளிப்படையான உண்மை. இதை மிதப்பு விதிந்து ஒரு விதியாக நாம சொன்னாலும், மிதப்பு விதின்னு ஒரு விதியா சொன்னாலும் இது ஒரு வெளிப்படையான ஒரு உண்மை. என்ன? ஒரு பொருள் சமநிலையில இருக்குதோ சமநிலையில இருக்குதுண்டா அந்த பொருளுக்கு விளையுள் விசை 0. ஒரு உடல் சமநிலையில இருந்தா விளையுள் விசை என்ன? 0. ஆக இந்த பொருள் மிதக்குது, ஓய்வில் இருக்குதுன்னா விளையுள் விசை 0 தானே.
அப்ப இந்த பொருளுக்கு கீழ் நோக்கி தொழிற்படுற விசை இந்த பொருளுக்கு மேல் நோக்கி தொழிற்படுற விசைக்கு சமன். அதாவது mg uவுக்கு சமன். இதே மாதிரி தான் இங்கேயும் இந்த பொருள் இந்த திரவத்துக்குள்ள பகுதியா அமிழ்ந்து மிதக்குது. எனவே நாம சொல்லலாம் இந்த பொருளுடைய நிறை இந்த பொருள் மீது தொழிற்படுகின்ற மேலுதைப்புக்கு சமனாக இருக்கும். சோ மிதக்குதுன்னா நிறை மேலுதைப்புக்கு சமனுங்கிறதா மிதப்பு விதி. சரியான? ஏன்னா இந்த பொருளுக்கு ரெண்டு விசை தானே, ஒன்று அதுல நிறை, அடுத்தது இந்த திரவத்தால் இந்த பொருளுக்கு வழங்கப்பட்ட மேலுதைப்பு. அப்ப மிதக்கக்குள்ள இது ரெண்டு எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். சரியான? விளங்குதா? இப்ப இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுதான் நிறைய டிஃப்ரெண்டான நல்ல ஐடியா கேள்விகள் எல்லாம் நமக்கு வந்திருக்குது. சோ அப்படியான கேள்விகளை நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் பிராக்டிஸ் பண்ணிக்கொள்வோம். ரைட்? இது தொடர்பா இந்த தியரி தொடர்பா ஏதும் டவுட்ஸ் இருந்தா முதல் கேட்டுக்கொள்ளுங்க. கேள்விகளை பார்க்கலாம். மிதப்பு விதி, அதே போல மேலுதைப்பு, ஆர்க்கிமிடிஸ்ட கொள்கை, இது தொடர்பா ஏதும் பேசிக்கான கேள்விகள் எதுவும் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. நிறைய கேள்விகள் வந்திருக்குது. சரியானே? யா, ஸோ பாருங்க, நிறைய கேள்வி வந்திருக்குது. ஒன்று மீயுந்தல் மையம் அப்படின்னு என்ன சொல்லி கேட்கிறாங்க. அதை நம்ம சொல்லி இருப்போம், இருந்தாலும் கேட்டுட்டீங்க, இப்பயே சொல்றேன். மீயுந்தல் மையம் அப்படின்னால் ஒரு உடல்ட மேலுதைப்பு தொழிற்படுகின்ற புள்ளியைத்தான் நாம மீயுந்தல் மையம்னு சொல்லுவோம். மீ உந்தல் மையம் அப்படிங்கிறது ஒரு உடல்ட மேலுதைப்பு தொழிற்படுகின்ற புள்ளி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் திரவத்துக்குள்ள முற்ற அமிழ்ந்திருக்குதுன்னால் இந்த பொருளுக்கு மேலுதைப்பு, சரியான, ஒரு பொருள் ஒரு திரவத்துக்குள்ள முற்ற அமிழ்ந்திருக்குதுண்டா இந்த பொருளுக்கு மேலுதைப்பு சரியா நடுவுல தான் தொழிற்படும். எது மாதிரினா ஈர்ப்பு மையம் மாதிரி. அப்ப இந்த பொருளுக்கு மேலுதைப்பு சரியா நடுப்புள்ளியிலிருந்து தான் தொழிற்படும். இப்படி மேலுதைப்பு தொழிற்படுகின்ற இந்த புள்ளியைத்தான் நாம மீயுந்தல் மையம் அப்படின்னு சொல்லுவோம். மேலுதைப்பு தொழிற்படுகின்ற புள்ளிக்கு பேர் தான் என்ன? மீயுந்தல் மையம். நிறை தொழிற்படுகின்ற புள்ளிக்கு பேர் தான் ஈர்ப்பு மையம் மாதிரி. சோ மேலுதைப்பு தொழிற்படுகின்ற புள்ளிக்கு பேர் மீயுந்தல் மையம். இதே மாதிரி இப்ப இந்த பொருள் பகுதியா அமிழ்ந்து மிதக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. பொதுவா அமிழ்ந்து மிதந்தா சமநிலையில் இருக்குதுன்றாலே எம்ஜி யூவுக்கு என்ன? சமன். சரியானே? அது பொதுவா ஓய்வில் இருக்கிற சந்தர்ப்பமா இருக்கும். சரியானே? இப்ப பாருங்க, இப்ப ஒரு பொருள் பகுதியா அமிழ்ந்து மிதக்குதுன்னா இப்ப மீயுந்தல் மையம் எங்க இருக்கும்னு கேட்டா, இந்த பொருள் திரவத்துக்குள்ள இவ்வாறு அமிழ்ந்திருக்கும் போது திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்கிற பகுதியை நீங்க யோசிக்கணும். திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்கிற இந்த பகுதியை நீங்க யோசிக்கணும். இப்படி திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்கிற இந்த பகுதியில நடுப்புள்ளியில தான் மீயுந்தல் மையம் தொழிற்படும். திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்கிற பகுதியில நடுப்புள்ளி. அப்ப இவ்வளவு பகுதி தான் திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்குதுன்னா இதுல நடுப்புள்ளியில தான் மீயுந்தல் மையம் தொழிற்படும். ஃபுல்லா அமிழ்ந்திருக்குது, ஒரு சீரான குற்றியா இருக்குது, ஃபுல்லா அமிழ்ந்திருக்குதுன்னா மீயுந்தல் மையம் அந்த பொருளோட நடுவுல இருக்கு. அப்ப பாருங்க, இப்படி ஒரு பொருள் இருக்குது. இப்ப இந்த பொருளுக்கு மீயுந்தல் மையம் எந்த இடத்துல தொழிற்படும், மேலுதைப்பு எந்த இடத்துல தொழிற்படும் கேட்டா, இவ்வளவு பகுதிதான திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்குது. சோ இதுல நடுப்புள்ளி, இந்த இடத்துலதான் மீயுந்தல் மையம் தொழிற்படும். சரியானே? இல்ல நம்ம பொதுவா கேபிட்டல் பிங்கிற எழுத்தால குறிப்பாங்க மீயுந்தல் மையத்தை.
கேபிட்டல் பிங்கிற எழுத்தால குறிப்பாங்க. பாயன்சி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. பிங்கிற எழுத்தால குறிப்பாங்க. ஈர்ப்பு மையத்தை நம்ம ஜிங்கிற எழுத்தால குறிக்கிற மாதிரி. ஸோ இப்ப இந்த பொருளுக்கு மீயுந்தல் மையம் மேலுதைப்பு தொழிற்படுற புள்ளி இதா இருக்கு. சரியான? இப்படிதான் மீயுந்தல் மையத்துக்குரிய இடத்தை கண்டுபிடிப்போம். ரைட்? ஓகே. இப்ப நம்ம மிச்சத்தை வந்துட்டு கேள்விகளுக்குள்ளால டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ உங்களோட டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட டியூட்ல 89வது கேள்வி, 2006ஆம் ஆண்டு 44வது கேள்வி. சரியா? ஓகே, பாருங்க. 2006 44 சம கனவளவுகளை உடைய ρ1 ρ2 ρ3 எனும் அடர்த்திகளையும் ρ4 ρ5 திரவியங்களான அடர்த்திகளை உடைய திரவியங்களான 3 திணிவுகள் இலைகளினால் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. ρ4 ρ5 எனும் அடர்த்திகளை உடைய இரு கலவாத்திரவங்கள் உள்ள ஒரு பாத்திரத்தில் இத்தொகுதி உருவில் காணப்படுகின்றவாறு மிதக்கும். அதே வேளை இலைகள் இறுக்கமாக இருக்கின்றன. இத்தொகுதி பற்றி செய்யப்பட்ட பின்வரும் முடிவுகளை கருதுக. இத்தொகுதி பற்றி செய்யப்பட்ட பின்வரும் முடிவுகளை கருதுக. கவனிங்க. 3 குற்றிகள், 3 வேறுபட்ட அடர்த்திகள், அதே போல 2 வேறுபட்ட திரவங்கள். இந்த தொகுதி சமநிலையில் இருக்குதாம். இந்த தொகுதி பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதலாவது, இந்த கேள்விக்குள்ள நாம போறதுக்கு முதல் நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, நீங்க ஒரு திரவத்துக்குள்ள ஒரு பொருளை போடுறீங்க. ஒரு பொருளை போடக்குள்ள அந்த பொருள் திரவத்துல பகுதியா அமிழ்ந்து மிதக்குதுண்டால், அந்த பொருள் திரவத்துல பகுதியாக அமிழ்ந்து மிதக்குதுண்டால் அந்த பொருளோட அடர்த்தி திரவத்திட அடர்த்தியை விட சிறியதா இருக்கும். அந்த பொருளோட அடர்த்தி திரவத்திட அடர்த்தியை விட சிறியதா இருக்கும். ஒரு பொருளை போடுறீங்க, அது அந்த பொருளுக்குள், அந்த திரவத்துக்குள்ள முற்றாக அமிழ்ந்து மிதக்குதுண்டால் இந்த பொருளோட அடர்த்தி திரவத்திட அடர்த்திக்கு சமனா இருக்கும். அந்த பொருள், ஒரு பொருளை போடுறீங்க, அது அடிக்கு போகுதுண்டால், அது அடியில போய் கிடக்குதுண்டால் அந்த பொருளோட அடர்த்தி திரவத்திட அடர்த்தியை விட பெரிதாக இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விடயம். இது எல்லாருக்குமே தெரியுமா இல்லையா? தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? இது முழு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். பகுதி அமிழ்ந்து மிதந்தா அந்த பொருளோட அடர்த்தி திரவத்திட அடர்த்தியை விட சிறியது. முற்றாக அமிழ்ந்து மிதந்தா திரவத்திட அடர்த்தியும் பொருளோட அடர்த்தியும் சமன். அடியில போய் கிடக்குதுண்டால் பொருளோட அடர்த்தி திரவத்திட அடர்த்தியை விட பெரியது. இப்ப கவனிங்க. இந்த 3 குற்றிகள் 2 திரவங்களை வச்சுக்கொண்டு கேட்கிறாங்க. முதலாவது கூற்று, பின்வரும் முடிவுகளை கருதுக. ρ1 ρ5 விட பெருசி. ρ1
ரோ 5 விட ரோ 5 ரோ 1 விட பெருசுன்னு சொல்றாங்க. முதல் கவனிங்க, சிம்பிளா நான் இந்த அடர்த்திகளை பத்தி கொஞ்சம் பேசுறேன். நீங்க இந்த இழை இருக்குதானே, நீங்க இந்த இழைய வெட்டினீங்கன்னா இந்த குற்றிக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க. இந்த இழைய வெட்டினா இந்த குற்றிக்கு என்ன நடக்கும்? இந்த இழைய வெட்டினா அந்த குற்றிக்கு நடக்கும். சும்மா காமன் சென்ஸ் இல்லையா? இந்த இழைய வெட்டினா இந்த குற்றி மேலுக்கு போகும். ஏன்? இந்த இழை இந்த குற்றியை இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்குது. இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறதாலதான் தண்ணிக்குள்ள இருக்காரு, திரவத்துக்குள்ள இருக்காரு. அப்ப வெட்டி விட்டீங்கன்னா குற்றி மேலுக்கு போகும். சோ இந்த குற்றி மேலுக்கு போயிடும். ஆக நாம என்ன சொல்லலாம்? இந்த குற்றியில அடர்த்தி இருக்குவா ரோ 1, இது இந்த குற்றி அமிழ்ந்திருக்கிற திரவத்தின் அடர்த்தியை விட சிறிது சொல்லாம இல்லையா? ஏன்னா இதை வெட்டினா அது மேலுக்கு தானே போகும். இதே மாதிரி இந்த இழைய வெட்டினா இந்த குற்றி என்ன செய்யும்? இந்த இழைய வெட்டினா இந்த குற்றிக்கு என்ன நடக்கும்? சும்மா சும்மா பிராக்டிக்கலா யோசிப்போமே. என்ன நடக்கும்? இந்த இழை இந்த குற்றியை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்குது இல்லையா? இந்த இழையை நீங்க வெட்டினீங்கன்னா இந்த குற்றி கீழுக்கு போயிடும். இந்த இழைய வெட்டினா இந்த குற்றி கீழுக்கு போகும், அடிக்கி போகும். சோ இந்த குற்றி அடிக்கி போகுதுண்டா நாம என்ன சொல்லலாம்? இந்த குற்றிய அடர்த்தி இந்த திரவத்தின் அடர்த்தியை விட பெரியது. அதாவது ரோ 3 ரோ 5 விட பெரியது சொல்லலாமா இல்லையா? விளங்குதா? இதெல்லாம் நாம டிசைட் பண்ணலாம். அதே நேரத்தையில இந்த ரோ 4 இந்த ரோ 5 விட சிறியது. ஏண்டா இந்த திரவம் கீழுக்கு இருக்குது, அப்ப இவர் அடர்த்தி பெரியது, இவர் மேலுக்கு இருக்காரு தானே, அப்ப இவர் அடர்த்தி சிறியது. இப்படி எல்லாம் நாம சொல்லிக்கொண்டே போகலாமா இல்லையா? இப்ப யோசிங்க, முதலாவது என்ன சொன்னாங்க? ரோ 1 அடர்த்தியை விட ரோ 1 அடர்த்தியை விட ரோ 5 அடர்த்தி பெரியது. சரியா பிள்ளையா? அது வெளிப்படையா ஒரு உண்மை. சரி, ஏண்டா ரோ 4 விட இவர் அடர்த்தி சின்னன், ரோ 4 விட ரோ 5 அடர்த்தி பெருசி. நிச்சயமா ரோ 1 ரோ 5 விட சிறியதுதான். அடுத்தது ரோ 1 விட ரோ 3 பெரியதா? ரோ 3 பெரியது. பாருங்க, நாம என்ன சொல்றோம்னா ரோ 3 தான் ஆக பெரியாள். ரோ 5 விட ரோ 3 எப்படிப்பட்டது? பெரிசு. ஏண்டா இந்த குற்றி கீழுக்கு போகும், இளைய வெட்டி விட்டீங்கடா, அவ அடிக்கு போய் கிடக்கும்டா, அவர் அடர்த்தி பெரிசு. அப்ப நிச்சயமா ரோ 1 விட ரோ 3 பெரிசு தான். அதுவும் சரிதான். அடுத்தது இலைகளோட இழுவை சமன்டா ரோ 5 ரோ 2க்கு சமன். சரியா பிள்ளையா? அதுவும் சிம்பிளா யோசி. எல்லாமே 44வது கேள்வி ஒரு 45 செகண்ட்ல செஞ்சு விட்டு வேலையை பார்க்கலாம். 45 செகண்ட்ல செய்யக்கூடிய ஒரு கேள்வி இது. இந்த ரோ 2 ரோ 5க்கு சமனா? எப்ப இந்த இலைகளோட இழுவைகள் சமனா இருந்தா. யோசித்து பாருங்க, இந்த ரோ 2ங்கிற குற்றிக்கு இந்த இலை வழங்குற இழுவை கீழ் நோக்கி இருக்கும், இந்த இலை வழங்குற இழுவை மேல் நோக்கி இருக்கும். மொத்தத்துல இந்த இலை வழங்குற இழுவையும் இந்த இலை வழங்குற இழுவையும் சமனும் எதிர்மாறிக்கும் இல்லையா? இந்த இலை வழங்குற இழுவையும் இந்த இலை வழங்குற இழுவையும் எப்படி இருக்கும்? சமனும் எதிர்மாறிக்கும். மொத்தத்துல இவர் வழங்குற இழுவையும் இவர் வழங்குற இழுவையும் சமனும் எதிரும் என்றால் இவங்க ரெண்டு பேரையும் நீங்க கணக்கெடுக்க தேவையில்லை. அவங்க வானா ரெண்டு பேரும் சமனும் எதிர்மான விஷயம் கொடுக்குறாங்க, ஒன்றே ஒன்று சமப்படுத்துறாங்க. அப்ப அதை விட்டுடுங்க, இலையே இல்லைன்னு யோசிக்கலாம். இப்ப சொல்லுங்க, இலை இல்லைன்னு யோசிப்போம். ஏன்? ரெண்டு பேரும் சமனும் எதிர்மான விஷயம் கொடுத்தாங்க தானே. அப்ப மொத்தத்துல இலை வழங்குகின்ற விளையுள் விச 0. அப்ப இலை வானா விட்டுடுங்க. இப்ப யோசிங்க, ரோ 2 ரோ 5க்குள்ள முற்றாக அமிழ்ந்து மிதக்கிற மாதிரி இருக்குது. ஆக ரோ 2 ரோ 5க்கு சமன். ஒரு திரவத்துக்குள்ள ஒரு பொருள் முற்றாக அமிழ்ந்து மிதந்தால் அந்த பொருளோட அடர்த்தி அந்த திரவத்தின் அடர்த்திக்கு என்ன? சமன். சரியான? அப்படி யோசிக்கலாமா இல்லையா? ஏன்னா இந்த ரெண்டு இலையும் சேர்ந்து விளையுலா வழங்குற விச 0 தானே. ஏன்னா ஒண்ணு ஒன்று சமப்படுத்துது, இது கீழுக்கு அவர் மேலுக்கு. அப்ப இந்த குற்றிக்கு அவங்களால பிரயோசனம் என்னன்னு கேட்டா 0, ஒன்று ஒன்று சமப்படுத்திட்டாங்க. அப்ப இந்த குற்றி இந்த திரவத்துக்குள்ள முற்று அமிழ்ந்து மிதக்குது சுயாதீனமா. சோ மொத்தத்துல அப்ப ரெண்டு பேர் அடர்த்தி என்ன அடிக்கணும்? சமன். சோ ஏ பி சி எல்லாமே இந்த கூற்றுக்கு
இந்த கூற்றுக்கள் எல்லாமே சரியானது. விளங்குதா? இப்படிதான் இந்த கேள்விகளை நாம டீல் பண்ணணும். ஓகே, எனிவே இதுல இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டான கேள்விகள், இதை விட ஃபாஸ்டா செய்யற ஐடியாக்கள், கஷ்டம்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய சில கேள்விகள், அதை நாம மனதாலேயே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இந்த ஹைட்ரோட மேலுதைப்பு பகுதிகளில் இருக்குது. நம்ம இன்ஷால்லா பெரும்பாலும் அடுத்த கிளாஸ்ல நம்ம அந்த விடயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மேலுதைப்போட தொடர்புடைய எல்லா கேள்விகளையும் நீங்க கட்டாயம் என்ன செய்யுங்கடா செய்து பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், அப்ப நாம நாளை கிளாஸ்ல இன்ஷால்லா நம்ம டிஸ்கஸ் பண்ணக்குள்ள நமக்கு ஈஸியா இருக்கும். அப்ப கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு நம்ம அடுத்த கிளாஸுக்கு வந்து கொள்ளுங்க. சரி, ஓகே. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் நைட்.